29 முடிஞ்சு அந்த 30 அப்படின்ற நம்பர் லைஃப்ல வந்து நின்ன உடனே நெஞ்சு கூட்டுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் வந்து உட்காந்துக்குதில்ல. சுத்தி இருக்கிற உலகம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நாம மட்டும் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தேங்கி போய் நிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் தொண்டை குழிய அடைக்கும். காலையில கண்ணை முழிச்சதுல இருந்து ராத்திரி பழுக்க போற வரைக்கும் மைண்ட் வாய்ஸ் சும்மாவே இருக்காது. என்ன பண்ண போற, என்ன சாதிச்ச அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி சுத்தியால அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல வாழற 30 வயசு தொட்ட முக்காவாசி மனுஷங்களோட நிஜமான மைண்ட் செட் இதுதான். ஆனா நிஜமாவே 30 வயசுன்றது எல்லாவற்றோட முடிவுதானா, இல்ல இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட ஆரம்பமா? இந்த கேள்வியை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த 30ன்ற நம்பரை பார்த்த உடனே எல்லாரும் இவ்ளோ பயப்படுறாங்க? ஏன்னா நாம வாழற இந்த சொசைட்டி மனுஷனோட வயசை வச்சு அவனோட வெற்றியை எடை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற பல வரலாற்று சாதனைகள், பல மாபெரும் கண்டுபிடிப்புகள், பல கோடீஸ்வர சாம்ராஜ்யங்கள் எல்லாமே ஆரம்பிச்ச புள்ளி இந்த 30 வயசுக்கு அப்புறம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷன் 30 வயசை தொட்டுட்டா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை விட அவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் அவனை ரொம்ப அதிகமா சித்திரவதை பண்ணுது. இன்னும் நான் ஒரு நிலையான இடத்துக்கு வரலையே, இன்னும் என் கையில பெருசா காசு இல்லையே, இன்னும் ஊரு மெச்சும்படி நான் எதையும் சாதிக்கலையே அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் ஒரு மனுஷனை உயிரோட இருக்கும்போதே உள்ளுக்குள்ள சாகடிக்குது. இந்த வீடியோவை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள எத்தனை பேருக்கு இந்த பயம் இருக்கு? 30 வயசை கடந்துட்டோம், ஆனா இன்னும் லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட் வரல அப்படின்னு எத்தனை நைட் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை, அந்த பயத்தை, அந்த ஒட்டுமொட்ட கவலைய அப்படியே கொஞ்சம் ஓரமா இறக்கி வைங்க. ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை விதிகளும் தப்பு அப்படின்னு உடைக்க போற ஒரு நிஜமான வரலாற்று உண்மையைத்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். இது வெறும் வெத்து மோட்டிவேஷன் பேச்சு கிடையாது. உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து 30 வயசுல ஒண்ணுமில்லாம தோத்து போய் தெருவுல நின்னு அதுக்கப்புறம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாபெரும் மனுஷனோட அசைக்க முடியாத கதை. அந்த மனுஷனோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குள் இருக்கிற அந்த ஆழமான வலியோட நிஜமான முகத்தை நாம பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு 20 வயசுல இருக்கிற தைரியமும் இருக்கிற துடிப்பும் 30 வயசுல ஏன் அப்படியே தலைகீழா மாறுது? ஏன்னா 20கள்ல நமக்கு தப்பு பண்றதுக்கு டைம் இருக்குன்னு நினைப்போம். தோத்து போனா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தினவெட்டு இருக்கும். ஆனா 30 அப்படின்ற கேட்டை தாண்டும் போது நமக்கே தெரியாம ஒரு பயங்கரமான பதற்றம் தொத்திக்குது. இந்த பதற்றம் எங்கிருந்து வருது? நம்ம மனசுக்குள்ள இருந்தா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல திணிக்கிற அந்த பார்வையில இருந்தா? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம பிறந்ததுல இருந்து நம்மள சுத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த வயசுல ஸ்கூல், இந்த வயசுல காலேஜ், இந்த வயசுல வேலை, இந்த வயசுல கல்யாணம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் புக்ல இருக்கிற பக்கங்களை உங்களால கரெக்டா திருப்ப முடியலன்னா நீங்க ஏதோ வாழ்க்கையில தோத்து போனவங்க மாதிரி இந்த உலகம் உங்களை ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. அந்த பார்வை தான் மனுஷனை ரொம்ப கொடுமையா சித்திரவதை பண்ணுது. அந்த பார்வையால வர்ற வலி இருக்கே, அது உடம்புல படுற காயத்தை விட ரொம்ப மோசமானது. ஆனா இங்க தான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த இயற்கை, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவமான கால நேரத்தை வச்சிருக்கு. ஒரு மூங்கில் மரம் வளர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனா ஒரு தக்காளி செடி 3 மாசத்துல காய் காய்ச்சி முடிஞ்சிரும். அதுக்காக தக்காளி செடி தான் பெஸ்ட், மூங்கில் மரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? 5 வருஷமா பூமிக்குள்ள அமைதியா தன் வேர்களை ஆழமா பாய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த மூங்கில் மரம் ஒரு முறை வளர ஆரம்பிச்சா அடுத்த 6 வாரத்துல 90 அடி உயரத்துக்கு வானத்தை முட்டி நிற்கும். உங்க வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த 30 வயசு வரைக்கும் நீங்க பெருசா சாதிக்கல அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கான வேர்களை நீங்க பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல ஜெயிக்க முடியாது. உங்க கூட படிச்சவன் கார் வாங்கியிருப்பான், வீடு வாங்கியிருப்பான், வெளிநாட்டுக்கு டூர் போயிருப்பான். அதை பார்த்து உங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். நாம மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்துல கிடக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா அவனோட டைம் ஜோனும் உங்களோட டைம் ஜோனும் ஒண்ணு கிடையாது. அவன் சீக்கிரமா பூத்து குலுங்கிற செடியா இருக்கலாம். ஆனா நீங்க காலம் கடந்து உலகத்தையே நிழல் தரப்போற ஒரு மாபெரும் ஆலமரமா இருக்கலாம். அந்த ஆலமரத்தோட விதை பூமிக்குள்ள இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனா அது முளைச்சு வரும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இந்த நிமிஷத்துல உங்களோட அந்த தேக்க நிலை இருக்கே, அது ஒரு சாபம் கிடையாது. அது உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காக இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. இந்த 30 வயசு நெருக்கடிய, இந்த சமூகத்தோட அழுத்தத்தை எப்படி உடைச்சு எரியணும், எப்படி நம்மளோட நிஜமான பலத்தை உணரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாம பார்க்க போறோம்.
உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோவோட முடிவுல ஒரு தெளிவான தீர்க்கமான பதில் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கிற கோணமே மாறப்போகுது. தயாராயிருங்க. 29 வயசு வரைக்கும் இல்லாத ஒரு பயங்கரமான பாரம் அந்த 30 அப்படின்ற நம்பர் கேலண்டர்ல வந்து உக்காந்த உடனே ஏன் நெஞ்சில வந்து அமுக்குது? ஏன்னா நாமலாம் அந்த பாரத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கல. இந்த சமூகம் நமக்கே தெரியாம நம்ம முதுகுல ஏத்தி விட்ட மூட்டை அது. சுத்தி இருக்கிற உலகத்தை கொஞ்சம் உத்து பாருங்களேன். எல்லாரும் ஒரு விதமான அவசரத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பந்தயத்துல எல்லாரையும் ஓடவிட்டு பின்னாடி நின்னு சாட்டையால அடிக்கிற மாதிரி இந்த சமூகம் ஒரு போலி டைம்லைனை உருவாக்கி வச்சிருக்கு. 22 வயசுல காலேஜ் முடிக்கணும், 24 வயசுல ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்ல நல்ல சம்பளம் வர்ற வேலைக்கோ போகணும், 27 வயசுல சொந்தக்காரங்க மெச்சும்படி ஒரு கல்யாணத்தை பண்ணணும், 29 வயசுல ஒரு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ ஆகணும். கரெக்டா 30 வயசு தொடும்போது சொந்தமா ஒரு காரோ இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்டோ வாங்கி செட்டில் ஆகணும். இதுதானே இந்த உலகத்தோட கணக்கு. இந்த கணக்குக்குள்ள உங்களால வர முடியலன்னா இந்த உலகம் எப்படி பார்க்கும்? ஏதோ நீங்க ஏலியன் மாதிரி இல்ல வாழ்க்கையில எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஆள் மாதிரி ஒரு பார்வையை உங்க மேல வீசும் பாருங்க. அந்த பார்வை தான் மனுஷனை உயிரோட கொல்லும். சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போக முடியாது. தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போக பயமா இருக்கும். ஏன்னா அங்க வர்ற சொந்தக்காரங்க யாரும் உங்க நல சுகத்தை விசாரிக்க மாட்டாங்க. இன்னும் என்ன பண்ற, இன்னும் செட்டில் ஆகலையா, வயசு 30 போகுது, இன்னும் என்ன இழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குற அந்த ஒற்றை கேள்வி இருக்கே, அது உங்க சுயமரியாதைய அப்படியே சுக்குநூறா உடைச்சு போடும். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த டைம் லைனை யார் எழுதுனது? எந்த புத்தகத்துல போட்டிருக்கு 30 வயசுக்குள்ள ஒரு மனுஷன் செட்டில் ஆகலைன்னா அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு? இது எல்லாமே இந்த சமூகம் தன் சுயநலத்துக்காகவும் ஒரு பாதுகாப்பான கார்ப்பரேட் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காகவும் எழுதி வச்ச போலி விதிகள். எல்லாரையும் ஒரே அச்சில வச்சு வார்க்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்தோட ஒரு முட்டாள்தனமான கணக்கு இது. 20 வயசுல ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனோட சூழல், அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற. 30 வயசு வரைக்கும் ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான்னா அவனோட களம் வேற, அவனோட போராட்டத்தோட வீரியம் வேற. ஆனா இந்த சமூகம் என்ன பண்ணுது தெரியுமா? சக மனுஷங்களோட உங்களை ஒப்பிட வச்சு உங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைக்குது. இதத்தான் பியர் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன், எக்ஸாம்ல உங்களை விட கம்மி மார்க் வாங்கினவன் இன்னைக்கு ஒரு பெரிய கார்ல வந்து உங்க முன்னாடி நிப்பான். அவனை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் ரத்தம் கசியும் பாருங்க. நாம எங்க தப்பு பண்ணோம்? நாமளும் தானே உழைச்சோம், நாமளும் தானே விடிய விடிய படிச்சோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அந்த ஏக்கம் மனுஷனை உள்ளுக்குள்ளே அரிச்சு தின்னும் புழுவா மாறிடும். இந்த இடத்துல தான் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான பயம், எதிர்காலத்தை பத்தின ஒரு நடுக்கம் வந்து உங்களை ஆட்கொள்ளும். 30 வயசாகிடுச்சு, இனிமே நாம புதுசா என்ன பண்ணிட முடியும், நம்ம லைஃப் அவ்வளோதானா அப்படின்ற ஒரு விரக்தி வந்து உங்களை அப்படியே முடக்கி போட்டுடும். இந்த மன உளைச்சல் இருக்கே, இது உங்களை வெளியில சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளே வச்சு அழவும் முடியாம ஒரு நரக வேதனையை கொடுக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மட்டும் அதே பழைய 2 வீலர்ல, அதே ஒரு சின்ன வாடகை ரூம்ல, அதே ஒரு சாதாரண வேலைக்காகவோ இல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்புக்காகவோ இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இந்த உலகத்தோட அழுத்தத்துக்கு நீங்க ஏன் தலை வணங்கணும்? இந்த சமூகம் சொல்ற கணக்குப்படி வாழறது மட்டும்தான் வாழ்க்கையா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் பாருங்களேன். ஒரு மாமரம் காய் காய்க்கிறதுக்கு சில வருடங்கள் எடுத்துக்குது. ஆனா ஒரு கீரை செடி சில வாரங்கள்ல வளர்ந்துருது. மாமரம் லேட்டா தான் பலன் தருதுன்றதுக்காக அதை யாராவது வெட்டி போடுறாங்களா? இல்லல்ல. ஏன்னா மாமரம் கொடுக்கிற பழத்தோட ருசியும் அதோட ஆயுளும் வேற. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். உங்களுக்கான காலம் கொஞ்சம் லேட்டா வருதுன்னா உங்களுக்கான அந்த பலன் ரொம்ப பெருசாவும் ரொம்ப நீடித்ததாவும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 30 வயது நெருக்கடி அப்படின்றது ஒரு நிஜமான சாபம் கிடையாது. அது உங்களை இந்த சமூகம் போடுற வேலியில இருந்து உடைச்சுக்கிட்டு வெளியே வர வைக்கிறதுக்காக இயற்கை கொடுக்கிற ஒரு அலர்ட் மெசேஜ். நீ மத்தவன் போட்ட பாதையில ஓடாத, உனக்கான ஒரு பாதையை நீயே உருவாக்கு அப்படின்னு உங்க உள்மனசு உங்களுக்கு சொல்ற சிக்னல் அது. ஆனா நாம அதை புரிஞ்சுக்காம சமூகத்தோட அழுத்தத்துக்கு பயந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இன்னொருத்தனோட வாழ்க்கையை வச்சு தன் வாழ்க்கைய மதிப்பிடக்கூடாது.
உங்களோட போட்டி நேத்து இருந்த உங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரனோடையோ இல்ல உங்க கூட படிச்சவனோடையோ கிடையாது. இந்த சமூகத்தோட போலி டைம்லைன் மாயைய நீங்க என்னைக்கு மனசளவுல உடைச்சு எறியறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கான நிஜமான விடுதலை கிடைக்கும். அன்னைக்கு தான் உங்க மூளை தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த அழுத்தங்கள், இந்த தலைவலி, இந்த தூக்கமில்லாத இரவுகள் எல்லாமே தற்காலிகமானதுதான். இதை தாண்டி உங்களால ஒரு மாபெரும் சிகரத்தை தொட முடியும் அப்படின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இந்த சமூகம் உங்களை என்ன வேணா சொல்லிக்கிட்டு போகட்டும், அவங்க போடுற கணக்கு அவங்களோட முடியட்டும். உங்களுக்கான கணக்கை நீங்க தான் எழுதணும். காலையில கண்ணை முழிச்ச உடனே பெட்ல படுத்துக்கிட்டே எல்லாரும் முதல்ல பண்ற விஷயம் என்ன? ஃபோனை எடுத்து அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸை ஓபன் பண்றது தான். இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக்னு எதை உள்ள போய் பார்த்தாலும் அங்க இருக்கிற உலகம் தலை சுற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். உங்க கூட படிச்ச ஒருத்தன் புதுசா ஒரு சொகுசு கார் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி நின்னு போஸ் கொடுத்து போட்டோ போட்டிருப்பான். இன்னொருத்தன் எனக்கு இந்த உலகளாவிய கம்பெனியில ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு கீழே 100 பேர் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தன் தன் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு டூர் போய் அங்க இருக்கிற பனிமலைகள்ல நின்னு சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போட்டிருப்பான். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. நெஞ்சில ஒரு பெரிய பாரம் வந்து உட்காந்துக்கும். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் லைஃப்ல எங்கேயோ போயிட்டாங்க, நாம மட்டும் ஏன் இன்னும் ஒரு சாதாரண ரூம்ல இந்த அறகுறை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒப்பீட்டு பொறி, கம்பேரிசன் ட்ராப் மனுஷனை அப்படியே உள்ளுக்குள்ளேயே உயிரோட தின்ன ஆரம்பிச்சிரும். ஆனா இங்கே தான் நாம ஒரு மாபெரும் டிஜிட்டல் ஏமாற்று வேலையை உத்து பார்க்கணும். நீங்க சோஷியல் மீடியால பார்க்கறது எல்லாமே நிஜ வாழ்க்கையா? கண்டிப்பா கிடையாது. அங்க எல்லாரும் காட்டுறது அவங்களோட வாழ்க்கையோட வெறும் 20% போலியான பளபளப்பான தருணங்களை மட்டும்தான். அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில இருக்கிற அந்த 100% நிஜமான கஷ்டங்கள், அழுகைகள், கடன்கள், மன உளைச்சல்கள் எதையுமே அவங்க அந்த 4 இன்ச் ஸ்கிரீனுக்குள்ள காட்ட மாட்டாங்க. யாராவது சோஷியல் மீடியால வந்து இன்னைக்கு என் கையில காசு இல்ல, இன்னைக்கு நான் என் பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு பாத்ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு போஸ்ட் போடுவாங்களா? மாட்டாங்க. எல்லாரும் தங்களோட வெற்றி கொண்டாட்டங்களை மட்டும்தான் எக்ஸிபிஷன் மாதிரி வெளியே வச்சு விற்கிறாங்க. நாம என்ன பண்றோம் தெரியுமா? மற்றவங்களோட அந்த போலியான 20% பளபளப்பான தருணங்களை வச்சு நம்மளோட 100% நிஜமான கசப்பான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஏமாந்து நிக்கிறோம். இந்த ஒப்பீடு தான் இன்னைக்கு 30 வயசை தொட்ட மனுஷங்களோட நிம்மதியை அழிக்கிற மிக முக்கியமான நச்சு பொறி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்துவமான வாழ்க்கை பாதை இருக்கு. உங்க கைரேகை எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு மனுஷனோட கைரேகையோட ஒத்து போகாதோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை பாதையும் உங்களோட வெற்றி நேரமும் இன்னொருத்தனோட ஒத்து போகவே போகாது. ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போடுது. மற்றவன் கார் வாங்கிட்டா அதனால நீயும் 30 வயசுல கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை உங்க மனசுக்குள்ள திணிக்குது. இந்த திணிப்புனால வர்ற ஏமாற்றம் இருக்கே, அது ஒரு மனுஷனுக்கு தம்மேலேயே ஒரு பயங்கரமான வெறுப்பை உண்டாக்கிடும். நமக்கு எந்த திறமையும் இல்லையோ, நாம எதுக்குமே லாயக்கில்லையோ அப்படின்னு உங்களோட அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியையும் அது உறிஞ்சி எடுத்துடும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்க முகத்தை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பாருங்க. அதை விட ஒரு நரகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. மற்றவங்களோட வெற்றி கதைகள் உங்களுக்கு உத்வேகத்தை தரணுமே தவிர உங்களை முடக்கி போடுற ஒரு முள்வேலியா மாறக்கூடாது. சோஷியல் மீடியால காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அடுத்தவன் வாழ்க்கையை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்க நேரத்தை மட்டும் திருடல, உங்க மன அமைதியையும் உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான உழைப்பையும் சேர்த்து திருடிக்கிட்டு இருக்கு. அடுத்தவன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கறதுலேயே நம்ம கவனத்தை சிதறவிட்டா நம்ம வாழ்க்கையை நாம எப்போ செதுக்கிறது? இந்த ஒப்பீட்டு பொறியிலிருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மேலே இன்னொருத்தன் ஏதோ ஒரு ஃபோட்டோவை போட்டு உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பான். இந்த உலகம் ஒரு முடிவில்லாத பந்தயம். இதில் மற்றவங்களோட ஓடி ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க சாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளும் உங்களால் நிம்மதியாக மூச்சு விட முடியாது. உங்க வாழ்க்கையோட மதிப்பு உங்க ஃபோனோட ஸ்க்ரீன்ல வர்ற லைக்ஸ்லையோ இல்ல மற்றவங்களோட கமெண்ட்ஸ்லையோ கிடையாது. நீங்க இன்னைக்கு என்னவா இருக்கீங்க, நேத்தை விட இன்னைக்கு உங்க உழைப்புல உங்க சிந்தனையில என்ன முன்னேற்றம் இருக்குன்றதுல மட்டும்தான் இருக்கு. இந்த மாய உலகத்தோட முகமுடியை கழட்டி எறிங்க. அடுத்தவன் எங்க போனா நமக்கென்ன, அவனோட பாதை வேற, அவனோட டைம்லைன் வேற. உங்களுக்கான களம் இங்க காத்துக்கிட்டு இருக்கு.
இந்த நிமிஷத்திலிருந்து சோஷியல் மீடியால இருக்கிற அந்த போலியான மனிதர்களோட உங்களை ஒப்பிடுறத முழுமையா நிறுத்துங்க. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற நிஜமான வாழ்க்கைய, உங்ககிட்ட இருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற திறமைய வச்சு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஒப்பீட்டு பொறியை நீங்க என்னைக்கு உடைச்சி வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் உங்க மூளையில இருக்கிற அந்த பாரம் இறங்கி ஒரு தெளிவான பாதை உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தோட பெரிய காரணமே நம்மளோட 20கள்ல நாம இழந்த காலமும் அங்க நாம சந்திச்ச மாபெரும் ஏமாற்றங்களும் தான். 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 10 வருஷ காலத்தை நினைச்சு இன்னைக்கு 30 வயசுல இருக்கிற முக்காவாசி பேர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த வயசுல நான் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சிருக்கலாம், அந்த பிசினஸ்ல காசை விட்டு ஏமாந்திருக்க கூடாது, அந்த மனுஷனை நம்பி என் வாழ்க்கையை தொலைச்சிருக்க கூடாது, அத்தனை வருஷ உழைப்பும் வீணா போச்சே அப்படின்னு ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சியோட நெருப்பு அவங்கள உள்ளுக்குள்ளே சுட்டெரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த உலகத்தோட மிக ஆழமான ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? உங்க 20கள்ல நீங்க வாங்கின அத்தனை அடிகளும் அத்தனை ஏமாற்றங்களும் அத்தனை தோல்விகளும் வீணே கிடையாது. ஏன்னா 20கள் அப்படின்ற அந்த பருவம் ஜெயிக்கிறதுக்கான களம் கிடையாது. அது உலகத்தை பத்தி, மனுஷர்களை பத்தி முழுமையா கத்துக்கிறதுக்கான ஒரு மாபெரும் பாடம். இதை ஏன் இவ்வளவு உறுதியா சொல்லணும்னா, 20 வயசுல ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ரத்தம் ரொம்ப சூடா இருக்கும். உலகத்தையே ஒரே நாள்ல ஜெயிச்சிரலாம் அப்படின்ற ஒரு முரட்டுத்தனமான வேகம் இருக்கும். ஆனா அந்த வேகத்துல விவேகம் இருக்காது. எது நல்லது, எது கெட்டது, யாரை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு சுய அறிவும் அந்த வயசுல முழுமையா இருக்காது. அந்த பருவத்துல விழுகிற அத்தனை அடிகளும் தான் ஒரு மனுஷனோட மண்டைக்குள்ள இருக்கிற களிமண்ணை ஒரு அழகான சிலையா செதுக்க ஆரம்பிக்கும். நீங்க 20கள்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். அந்த நஷ்டம் உங்களுக்கு பணத்தை இழக்க வச்சிருக்கலாம். ஆனா ஒரு பிசினஸை எப்படி நடத்தக்கூடாது, மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அந்த அசைக்க முடியாத அனுபவ அறிவை உங்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த அறிவை எந்த பல்கலைக்கழகத்திலையும் காசு கொடுத்து படிச்சு கத்துக்க முடியாது. அதே மாதிரி அந்த வயசுல உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின மனிதர்கள், உங்களை பாதியில கைவிட்டுட்டு போன உறவுகள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை செஞ்சிருக்கலாம். அந்த துரோகம் உங்களை நைட்டு பூரா அழ வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 30 வயசுல நிக்கும்போது ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தே அவன் நல்லவனா கெட்டவனான்னு கணிக்கிற ஒரு முதிர்ச்சிய அந்த ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் இல்லாம ஒரு மனுஷன் நேராகவே 30 வயசுக்கு வந்துட்டா அவனால இந்த உலகத்தோட சூழ்ச்சிகளை தாங்கவே முடியாது. உங்களை சுத்தி விழுந்த அத்தனை இடிகளும் உங்களை அழிக்கல, உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்திருக்கு. உலகத்துல இருக்கிற பெரிய மாளிகைகளை எல்லாம் பாருங்களேன். அதோட அஸ்திவாரம் பூமிக்கடியில இருட்டுக்குள்ள யாருடைய கண்ணுக்கும் தெரியாம சகதியிலையும் மண்ணிலையும் புதைஞ்சுதான் கிடக்கும். அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் ரொம்ப காலம் எடுக்கும். பூமிக்கடியில அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அங்க ஒரு மாளிகை எழும்ப போகுதுன்னே தெரியாது. என்ன இவன் இத்தனை வருஷமா குழிய தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் கேலி பேசுவாங்க. உங்க 20கள் அப்படின்றது அந்த மாபெரும் அஸ்திவாரத்தை உங்க லைஃப்ல போடுற காலம்தான். அங்க விழுந்த அத்தனை அசிங்கங்களும் அவமானங்களும் அந்த அஸ்திவாரத்தை இன்னும் பலப்படுத்துற சிமெண்ட் கலவை மாதிரி. அந்த அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா விழுந்திருக்கோ அந்த அளவுக்கு உங்க 30கள்ல நீங்க கட்டப்போற சாம்ராஜ்யம் அசைக்க முடியாத உயரத்துக்கு போக போகுது. அதனால கடந்து வந்த பாதையை நினைச்சு இழந்த நேரத்தை நினைச்சு இன்னைக்கு புலம்புறத முதல்ல நிறுத்தணும். நான் அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற அந்த கடந்த கால கற்பனை உங்களுக்கு இன்னைக்கு எந்த பலனையும் தராது. அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவுகள், அன்னைக்கு உங்களுக்கு இருந்த அறிவுக்கு அவ்வளவுதான் சாத்தியம். அதை ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த பக்கங்களை அப்படியே மூடி வைக்கணும். இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது 30 வயசோட முதிர்ச்சியும் 20களோட ஒட்டுமொட்ட அனுபவ பாடமும் தான். இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு மனுஷன் நிஜமான போர்க்களத்துக்கு தயாராகிறான். தோல்விகள் உங்களை பலவீனப்படுத்தல, அது உங்ககிட்ட இருக்கிற தேவையற்ற அகந்தைய, தேவையற்ற குழப்பங்களை அடிச்சு நொறுக்கி உங்களை ஒரு தெளிவான பாதையை நோக்கி திருப்பி இருக்கு. இந்த உலகத்துல சீக்கிரமே கிடைக்கிற வெற்றிக்கு ஆயுள் ரொம்ப கம்மி. 20 வயசுல புகழோட உச்சத்துல இருந்துட்டு 30 வயசுல காணாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா 20கள் பூரா அடிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு 30 வயசுல நிதானமா தீர்க்கமா தடி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களோட அடி உலகத்தையே அதிர வைக்கும். அந்த அடிக்கான ஆயத்த நிலைதான் உங்க 20களோட தோல்விகள். இனிமேல் உங்க கடந்த கால தோல்விகளை நினைச்சு வெட்கப்படாதீங்க. அதுதான் உங்களை இப்போ இந்த நிமிஷத்துல ஒரு தகுதியான மனிதனா மாத்தி இருக்கின்ற பெருமிதத்தோட நிமிர்ந்து நில்லுங்க. இப்போ
ஒரு மனுஷனோட நிஜமான வரலாற்றை இந்த உலகத்தோட பக்கங்கள்லிருந்து எடுத்து பார்க்க போறோம். 30 வயசாகிடுச்சு, இனிமே என் லைஃப்ல புதுசா என்ன நடந்துற போகுது, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு தோல்வியாளன்னு நினைச்சு இன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்லாம கண்ணீர் விடுற ஒவ்வொருத்தரோட நெஞ்சிலையும் இடியை இறக்குற மாதிரி ஒரு கதை இது. அமெரிக்காவுல இண்டியானா அப்படின்ற ஒரு மாகாணத்துல பிறந்த ஒரு மனுஷனோட கதை. அவரோட 30 வயசுல அவரோட நிலைமை என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கையேந்து நின்ன ஒரு மிகச் சாதாரணமான ஏழை. அவரோட பேரு கர்னல் ஹாலண்ட் சாண்டர்ஸ். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை மூளை முடுக்குகள்லையும் வர்ற அந்த மாபெரும் KFC அப்படின்ற சிக்கன் கடையோட லோகோல ஒரு தாத்தா வெள்ளத்தாடியோட சிரிச்சுக்கிட்டு இருப்பாரே, அவரோட நிஜ வாழ்க்கை இது. அவரோட 30 வயசுல சுத்தி இருக்கிற உலகம் அவரை ஒரு மிகப்பெரிய லூசர், அதாவது எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஜென்மம் அப்படின்னு தான் முத்திர குத்துச்சு. ஏன்னா அவர் தொட்ட அத்தனை தொழிலும் செஞ்ச அத்தனை வேலைகளும் பயங்கரமான தோல்வியில முடிஞ்சது. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலைக்கு சேர்ந்தாரு. அங்க ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. சரி, ஒரு போட் ஓட்டுற வேலைக்கு போகலாம்னு போனார், அதுவும் நஷ்டத்துல முடிஞ்சது. டயர் விற்கிற கடை வச்சாரு, அதுவும் திவாலாகி போச்சு. 30 வயசை தொடும்போது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அவமானங்கள் தேவையோ அத்தனையும் அவரோட வாழ்க்கையில வந்து நின்னுச்சு. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் அவரோட 30 வயசுல செட்டில் ஆகி கார் வீடுன்னு வாழும்போது, இவரோட 30 வயசுல இவர் வெறும் தெருக்கோடியில நின்னு அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட 40 வயசுல ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன்ல வச்சு வரப்போறவங்களுக்கு சிக்கன் சமைச்சு விற்கிற ஒரு குட்டி உணவகத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா விதி அங்கேயும் சும்மா இருக்கல. ஒரு பெரிய நெடுஞ்சாலை புதுசா போட்டதுனால இவரோட கடை இருந்த பக்கமே மனுஷங்க வர்றதை நிறுத்திட்டாங்க. அந்த 40 வயசுக்கு மேல ஆரம்பிச்ச தொழிலும் நஷ்டமாகி கடைசியில ஒண்ணுமில்லாம மூடிட்டு தெருவுல வந்து நின்னாரு. யோசிச்சு பாருங்க, 30 வயசுல தோத்து 40 வயசுலயும் தோத்து கையில ஒரு பைசா இல்லாம அரசாங்கம் கொடுக்கிற வெறும் $105 பென்ஷன் காசை வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு கொடூரமான நரக நிலைமை அவருக்கு வந்துச்சு. அவரோட 65வது வயசுல உலகத்துல இருக்கிற முக்காவாசி பெருசுகள் பேர குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு ஓய்வெடுக்கிற அந்த வயசுல அவர் கையில ஒரு பிரத்யேகமான சிக்கன் ரெசிபியை வச்சுக்கிட்டு ஒரு பழைய காரை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா பூரா இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டல் கடையா ஏறி இறங்கினாரு. என் ரெசிபியை வச்சு சிக்கன் செய்யுங்க, அது நல்லா வித்தா எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு கடைவாசல்லையும் போய் கெஞ்சும்போது அந்த ஹோட்டல் முதலாளிகள் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இந்த வயசுல உனக்கு இந்த வேலை தேவையா, போய் வீட்ல படுத்தாத்தா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. அவர் எத்தனை முறை மறுக்கப்பட்டார் தெரியுமா? ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, ஒட்டு மொத்தமா 1009 தடவை, அதாவது 1009 தடவை அவரோட ரெசிபி வேஸ்ட்னு சொல்லி தூக்கி எறியப்பட்டுச்சு. ஆனா அந்த மனுஷன் தான் 65வது வயசுலயும் பின்வாங்கவே இல்லை. அந்த 1010வது முறை ஒரு முதலாளி அவரோட ரெசிபியை ஏத்துக்கிட்டாரு. அங்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த KFC சாம்ராஜ்யம். இப்போ உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, 30 வயசுல அவர் ஒரு சாதனையாளரா? கண்டிப்பா கிடையாது. 30 வயசுல அவரோட பேரை சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற எவனுக்கும் தெரியாது. 30 வயசுல அவர் ஒரு மிகச் சாதாரணமான தோத்துப்போன நடுத்தெருவுல நின்ன மனுஷன்தான். ஆனா இன்னைக்கு அவர் இறந்து பல வருடங்களாகியும் உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கு போனாலும் அவரோட முகம் போட்ட அந்த போர்டை உங்களால பார்க்க முடியுது. வயது அப்படின்றது வெறும் நம்பர் தான் அப்படின்றத இந்த உலகத்துக்கு தான் உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் நிரூபிச்ச மாபெரும் வரலாறு அவரோடது. 30 வயசுல நீங்க பெருசா எதுவும் பண்ணலேன்றதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? கர்னல் சாண்டர்ஸ் 30 வயசுல தோத்து 40 வயசுல தோத்து 65 வயசுல தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாருன்னா 30 வயசுல இருக்கிற உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்தோட விதிகளை, இந்த சமூகத்தோட போலி டைம் லைனை அந்த தாத்தாவோட ஒற்றை வரலாறு அடியோட தகர்த்து எரியுதில்ல. நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எவனுக்கும் தகுதி கிடையாது. நீங்களே உங்க கையை விரிச்சு நான் தோத்துட்டேன்னு ஒப்புக்கிற வரைக்கும் உங்களை இங்க எவனும் வீழ்த்த முடியாது. உங்களோட அசல் ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம் என்ன தெரியுமா? வயசு 30 ஆயிடுச்சு, நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி குறைஞ்சிடுமோ, நம்ம மூளை மழுங்கிடுமோ அப்படின்னு நாமளா ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஆனா அறிவியல் ரீதியாகவும் சரி, மனோதத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனோட மிக உன்னதமான மிக பலமான பருவம் எது தெரியுமா? இந்த 30கள் தான். 20 வயசுல நமக்கு இருந்த அந்த முரட்டுத்தனமான வேகம், அந்த தேவையில்லாத அலைப்பாயிர மனசு, எதை பார்த்தாலும் வர்ற ஒரு தேவையற்ற ஈர்ப்பு எல்லாமே இந்த 30 வயசுக்குள்ள வரும்போது அப்படியே சாந்தமாகி ஒரு தெளிவான குளத்து நீர் மாதிரி நிதானத்துக்கு வந்துடும். 20கள்ல நமக்கு வேகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த 30 வயசுல தான் அந்த வேகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விவேகமும் தெளிவும் நம்ம கைக்கு வருது.
இந்த முதிர்ச்சி தான் உங்களோட உண்மையான சூப்பர் பவர். இத கொஞ்சம் ஆழமா உத்து பார்க்கணும். 20 வயசுல ஒருத்தன் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஆசையை காட்டுனா நீங்க உடனே அதை நம்பி ஓடி இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை பாராட்டி பேசினா தலைகால் புரியாம ஆடி இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை அவமதிச்சா அன்னைக்கு நைட்டே தூக்கம் இல்லாம ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு சுய அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் முழுமையா இருக்காது. ஆனா இந்த 30 வயசை தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியாம உங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் மாற்றம் நடந்திருக்கும். இப்ப யாராவது உங்களை புகழ்ந்தா நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக புகழறாங்கன்னு உங்க மூளைக்கு தெரியும். யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா போடா போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போற ஒரு அசாத்தியமான தைரியம் இந்த வயசுல தான் உங்களுக்கு வரும். இந்த சுய அறிவு தான் ஒரு மனுஷனை போர்க்களத்துல ஜெயிக்க வைக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்குன்னு. 20 வயசுல உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சிடலான்னு நினைச்ச நீங்க இப்போ உங்களுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்றத ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருப்பீங்க. இந்த தெளிவு இருக்குதே, இது உலகத்துல இருக்கிற எந்த பெரிய படிப்பும் தராத ஒரு மாபெரும் ஞானம். இந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஆழமா இருக்கும். ஒரு பிசினஸோ இல்ல ஒரு புது வேலையோ இப்ப நீங்க ஆரம்பிச்சா அதுல தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 20கள்ல நீங்க செஞ்ச அத்தனை தவறுகளையும் வடிகட்டித்தான் இந்த 30 வயசு முதிர்ச்சியை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஆடம்பரங்கள் மேலேயோ தேவையில்லாத போலியான மனிதர்கள் மேலேயோ இருக்கிற மோகம் குறைஞ்சிரும். வாழ்க்கைனா என்ன, இங்க காசோட மதிப்பு என்ன, நேரத்தோட முக்கியத்துவம் என்னன்றது அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சிருக்கும். 20 வயசுல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தேவையில்லாம நண்பர்களோட சுத்தி நேரத்தை வீணடிச்சவங்க இப்ப ஒரு அரை மணி நேரம் வீணானா கூட பதற்றமாகிற அந்த பொறுப்பு உங்களுக்குள்ள வந்திருக்கும். இந்த நேர மேலாண்மையும் இந்த சுய கட்டுப்பாடும் தான் உலகத்துல சாம்ராஜ்யங்களை உருவாக்குன அத்தனை பேருக்கும் இருந்த மிக முக்கியமான ஆயுதம். உங்ககிட்ட இப்போ அந்த ஆயுதம் முழு வீச்சோட இருக்கு. அதனால 30 வயசு நினைச்சு பயப்படாதீங்க. உங்களோட அசல் பலமே இப்போதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. 20 வயசுல நீங்க வெறும் களிமண்ணா இருந்தீங்க. ஆனா இப்ப அத்தனை அடிகளையும் தாங்கி நெருப்புல வெந்து ஒரு அசைக்க முடியாத செங்கலா மாறி நிக்கிறீங்க. இந்த செங்கலை வச்சு நீங்க கட்டப்போற கோட்டை ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க மூளையோட சிந்திக்கும் திறன், உங்களோட நிதானம், மனிதர்களை கையாளும் விதம் எல்லாமே இப்ப உச்சக்கட்டத்துல இருக்கு. இந்த பலத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் பழைய தோல்விகளையும் சமூகத்தோட பேச்சுகளையும் நினைச்சு உங்களையே நீங்க தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமான சிங்கத்தை இப்ப தட்டி எழுப்புங்க. உங்களுக்கான காலம் இப்போதான் முழுமையா கனிஞ்சு வந்திருக்கு. 30 வயசுக்கு மேல ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவன் முதல்ல பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தன் மைண்ட்ல இருக்கிற அந்த பழைய இலக்குகளை அடியோட அழிச்சிட்டு புதுசா ரீசெட் பண்றது தான். 20 வயசுல நாம வச்சிருந்த அத்தனை ஆசைகளும் அத்தனை திட்டங்களும் வேற. அப்போ நமக்கு உலகம் தெரியாது, பணத்தோட நிஜமான முகம் தெரியாது. ஆனா இப்போ கடந்த காலத்துல நடந்த அத்தனை விஷயங்களையும் வச்சு நம்ம வாழ்க்கையோட அடுத்த 5 வருடங்களுக்கான அந்த மாபெரும் மேப்பை கீற வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். கடந்து போன காலத்தை பத்தி, கை நழுவி போன வாய்ப்புகளை பத்தி இன்னமும் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது ஓடுற ரயிலை விட்டுட்டு பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து அழுற கதையை விட கேவலமானது. போனது போச்சு. இனிமே உங்க முன்னாடி இருக்கிற காலத்தை எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதுல தான் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. முதல்ல உங்களோட திறமைகளை மறுபரிசீலனை பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பமும் வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடையாது. உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க இன்னமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த பழைய படிப்பையும் அந்த பழைய நாலேஜையும் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் லைஃப்ல பிரேக் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அதுல எந்த நியாயமும் இல்லை. இந்த 30 வயசுல நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லப்படுற புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுதல். உங்க துறை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதுல இன்னைக்கு வந்திருக்கிற அதிநவீன மாற்றங்கள் என்ன, உலகத்துக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து என்ன தேவைப்படுதுன்றத பார்த்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கணும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அடுத்ததா நிதி மேலாண்மை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். 20கள்ல காசு வரும் போகும் அதை பத்தி பெருசா கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த 30 வயசுல நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், மத்தவங்க முன்னாடி கௌரவத்தை காட்டணுன்றதுக்காக போடுற போலி வேஷங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடணும். உங்க கையில இருக்கிற பணத்தை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி சரியான இடத்துல முதலீடு பண்ணணும், பணத்தை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற அந்த தந்திரத்தை இந்த வயசுல நீங்க கத்துக்கலன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்.
பொருளாதார ரீதியா நீங்க எப்போ ஒரு நிலையான தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிக்கே உங்க மனசுல இருக்கிற பாதி மன அழுத்தம் தானா குறைஞ்சிடும். இலக்குகளை நிர்ணயிக்கும் போது ரொம்ப தெளிவா இருங்க. ஒரே நாள்ல நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்ற வெத்து ஆசைகளை தூக்கி போட்டுட்டு அடுத்த 1 வருஷத்துல நான் எந்த நிலைக்கு வரப்போறேன், அடுத்த 3 வருஷத்துல என்னோட வருமானம் என்னவா இருக்க போகுது, அடுத்த 5 வருஷத்துல எனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை நான் எப்படி உருவாக்க போறேன்றத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன அடியையாவது எடுத்து வைக்கணும். பெரிய சிகரத்தை ஒரே நாள்ல எட்டி பிடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க வைக்கிற அந்த சின்ன சின்ன தீர்க்கமான அடிகள் தான் ஒரு நாள் உங்களை உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தும். இந்த மறுசீரமைப்பு இருக்குதே, இது உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயம். இதுவரைக்கும் நீங்க எழுதின பக்கங்கள்ல நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம், கரைகள் படிஞ்சிருக்கலாம், ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த பேனாவுல இன்னும் நிறைய புது பக்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கங்கள்ல உங்களோட உழைப்பையும் உங்களோட புதிய சிந்தனைகளையும் வச்சு ஒரு மாபெரும் வெற்றி கதையை எழுத போறது நீங்க மட்டும்தான். உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான அந்த உன்னதமான நேரம் இது. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏக்கமும் அவசரமும் இருந்துகிட்டே இருக்கும். 20 வயசுலயே அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஏன் 30 வயசாகிலும் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்ற இந்த கேள்விதான் நம்மள நிம்மதியா தூங்க விடாம பண்ணுது. ஆனா இந்த இயற்கையோட மாபெரும் ரகசியத்தை என்னைக்காவது உத்து பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரமா ரொம்ப எளிதா கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆயுள் ரொம்ப கம்மி. சட்டுன்னு பேஞ்சிட்டு போற மழையில ரோட்டோரமா முளைக்கிற காளான்கள் ஒரே நாள்ல பெருசாகிடும். ஆனா 2வது நாளே அது அழுகி போயிடும். அதே சமயம் ஒரு மாபெரும் ஆலமரம் பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வர்றதுக்கே பல வருடங்கள் எடுத்துக்கும். அது மெதுவாதான் வளரும், மெதுவாதான் கிளை பரப்பும். ஆனா ஒரு முறை அது நிலைச்சு நின்னுட்டா 100 வருஷம் ஆனாலும் வர்ற புயலுக்கும் மழைக்கும் அது அசையாம அப்படியே நிக்கும். தாமதமா பூத்து குலுங்குற மனிதர்கள், அதாவது இந்த லேட் ப்ளூமர்ஸ் தான் இந்த உலகத்துல அசைக்க முடியாத சாம்ராஜ்யங்களை உருவாக்கியிருக்காங்க. ஏன் தாமதமா கிடைக்கிற வெற்றி இவ்வளவு உன்னதமானது? ஏன்னா 20 வயசுல ஒரு மனுஷனுக்கு தற்செயலாவோ இல்ல அதிர்ஷ்டத்தாலேயோ ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருதுன்னு வச்சுப்போம். அவனுக்கு அந்த வெற்றியை எப்படி கொண்டாடணும்னு தெரியுமே தவிர அதை எப்படி தக்க வச்சுக்கணுன்ற அனுபவ அறிவு இருக்காது. அந்த புகழும் பணமும் தலைக்கு ஏறி அடுத்த 4 வருஷத்துல தப்பான முடிவுகளை எடுத்து வந்த வேகத்திலேயே பாதாளத்துல விழுந்தவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா 30 வயசுக்கோ இல்ல 40 வயசுக்கோ மேல ஒரு மனுஷன் அத்தனை அசிங்கங்களையும் அவமானங்களையும் தாங்கி தன் உழைப்பால முட்டி மோதி ஒரு வெற்றியை பிடிக்கிறான் பாருங்க. அவனோட அந்த வெற்றி கடியில யாராலையும் அசைத்த முடியாத ஒரு மாபெரும் அனுபவ அறிவு இருக்கும். அந்த அனுபவ அறிவு அப்படின்ற ஒண்ணு உங்ககிட்ட இருந்துட்டா உங்களை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப ஒண்ணுமில்லாம பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் வறுமைனா என்னன்னு, உங்களுக்கு தெரியும் துரோகம்னா என்னன்னு, உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில நஷ்டம் வந்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு. இந்த அத்தனை பாடங்களையும் படிச்சுட்டு நீங்க அந்த உச்சத்துல போய் உட்காரும்போது அங்கிருந்து உங்களை கீழே இறக்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம், உங்ககிட்ட இருந்து பதவியை பறிக்கலாம். ஆனா உங்க மண்டைக்குள்ள இருக்கிற, உங்க ரத்தத்துல ஊறி இருக்கிற அந்த அனுபவ அறிவை இந்த உலகத்துல இருக்கிற எவனாலையும் திருடவே முடியாது. சீக்கிரம் ஜெயிக்காதது உங்க தப்பு கிடையாது. அது இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையம். இன்னும் நீ முழுமையா பக்குவப்படல, இன்னும் உனக்கான அந்த பேராற்றல் வரல. இப்போ உங்கிட்ட பெரிய காசும் புகழும் வந்தா நீ அதை தாங்காம அழிஞ்சு போயிடுவ. அதனால இன்னும் கொஞ்சம் வெந்து வா அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கு. அத்தனை வருட போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஒற்றை வெற்றி இருக்குதே, அதோட ருசியே வேற. அந்த வெற்றியை நீங்க அடையும் போது உங்களை கேலி செஞ்ச அத்தனை கூட்டமும் வாய் அடைச்சு போய் நிற்கும். அப்போ நீங்க நிதானமா தீர்க்கமா புன்னகைப்பீங்க. ஏன்னா அந்த வெற்றி உங்களுக்கு தற்செயலா கிடைச்சது இல்ல, அதை நீங்க ஒவ்வொரு நாளும் ரத்தமும் சதையுமா உழைச்சு போராடி பிடிச்சது. அதனால மத்தவங்களோட வேகத்தை பார்த்து உங்களோட நிதானத்தை கெடுத்துக்காதீங்க. மெதுவா வளர்ற மரம்தான் பூமிக்கு அடியில ஆழமா வேரூன்றும். உங்களோட வேர்கள் இப்ப பூமியோட மையப்பகுதியை நோக்கி ஆழமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ நிறைய தோல்விகளும் நிறைய ஏமாற்றங்களும் ஓரமா தேவைப்படுது. இந்த அத்தனை கசப்பான அனுபவங்களையும் தாங்கிட்டு உங்களுக்கான அந்த ஒரு நாள் வரும்போது நீங்க கொடுக்க போற அந்த ஒரு அடி இருக்கே, அது உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்களோட அந்த தாமதமான வெற்றி தான் இந்த வரலாற்று பக்கங்கள்ல ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிற்க போகுது. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நாம பார்த்த அத்தனை விஷயங்களையும்
கொஞ்சம் அமைதியா உங்க நெஞ்சில கை வச்சு யோசிச்சு பாருங்களேன். 30 வயசாகிடுச்சு, லைஃப்ல எதுவுமே பண்ணல, நாம ஒரு லூசர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பழைய மைண்ட் செட் இப்போ உங்ககிட்ட இருக்கா? இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு புது நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை போலி விதிகளையும் இந்த சமூகம் எழுதி வச்சிருக்கிற அச்சு புத்தகங்களையும் நாம இப்போ அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்தாச்சு. வயது அப்படின்றது உங்க உழைப்பையோ உங்களோட சிந்தனையையோ உங்களோட லட்சியத்தையோ முடக்கி போடுற ஒரு முள்வேலி கிடையாது. அது வெறும் ஒரு சாதாரண எண் அப்படின்ற அந்த அசைக்க முடியாத உண்மை இப்போ உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். நினைச்சு பாருங்க, நாம பார்த்த அந்த கர்னல் சாண்டர்ஸ் அப்படின்ற வரலாற்று நாயகன் தன் 30 வயசுல ஒண்ணும் இல்லாம 40 வயசுல ஒண்ணும் இல்லாம கடைசி வரைக்கும் அடிபட்டு மிதிப்பட்டு 65வது வயசுல உலகத்தையே ஆளப்போற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னா 30 வயதுல இருக்கிற உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் சமுத்திரமே விரிஞ்சு கிடக்கு. அந்த சமுத்திரத்துல நீங்க இன்னும் முத்தெடுக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என் படகு கரை ஒதுங்கிடுச்சே, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களுக்கு இன்னும் வாழ்நாள் முழுவதும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இந்த இடத்துல தான் உலகத்தோட மிக உன்னதமான ஒரு தத்துவத்தை உங்க மனசுக்குள்ள நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் நாட் லேட், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் யுவர் ஓன் டைம் ஜோன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு அழகான வரிகள் இருக்கு. அதாவது நீங்க வாழ்க்கையில எங்கேயும் தாமதமா போகல, உங்களுக்கான ஒரு தனித்துவமான கால நேரத்துல உங்களுக்கான பாதையில நீங்க துல்லியமா போய்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல ஒபாமாவோட 20 சொச்ச வயசுல அரசியல் ஆரம்பிச்சு 55 வயசுல அமெரிக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா டொனால்டு ட்ரம்ப் தன்னோட 70வது வயசுல தான் முதல் முறையே அமெரிக்க ஜனாதிபதி ஆனாரு. இப்ப சொல்லுங்க, இதுல யாரு லேட்டு யாரு சீக்கிரம்? 2 பேரும் அவங்கவங்களுக்கான டைம் ஜோன்ல கரெக்டா அவங்க இலக்க அடைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். உங்க கூட படிச்சவன் 30 வயசுல ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டான்றதுக்காக நீங்களும் அதே உயரத்துக்கு அதே நேரத்துல போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவனோட கடிகாரம் காட்டுற நேரம் வேற, உங்களோட கடிகாரம் காட்ட போற நேரம் வேற. மத்தவங்களோட கடிகாரத்தை பார்த்து உங்க மனசை ஏன் குழப்பிக்கிறீங்க? உங்களோட ஆட்டம் இன்னும் ஆரம்பமாகவே இல்ல. 20கள்ல நீங்க வாங்கின அத்தனை அடிகளும் அத்தனை ஏமாற்றங்களும் அத்தனை துரோகங்களும் உங்களை பலவீனப்படுத்தல. அது உங்களை ஒரு இரும்பு மனிதனா செதுக்கி இந்த 30 வயசோட முதிர்ச்சியில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த முதிர்ச்சி, இந்த சுய அறிவு, இந்த நிதானம் தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் அந்த தாழ்வு மனப்பான்மையையும் அந்த தூக்கமில்லாத இரவுகளோட வலியையும் அப்படியே தூக்கி ஒரு ஓரமா போடுங்க. இனிமேல் என் லைஃப்ல புதுசா என்ன நடந்துற போகுது அப்படின்ற அந்த விரக்தி வார்த்தைய உங்க அகராதியிலிருந்தே அடியோட அழிச்சேரிங்க. உங்களுக்கான களம் இங்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா விழுந்திருக்கு. இனிமே நீங்க கட்டப்போற கோட்டை இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு உயரமா இருக்க போகுது. வயதுன்றது ஒரு தடையே இல்லைன்றத உங்க உழைப்பால இந்த உலகத்துக்கு நீங்க நிரூபிச்சு காட்டுற அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல. உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கான புதிய பாதையை இப்போதே செதுக்க ஆரம்பிங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவோட ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்க உத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். உங்க மனசுக்குள்ள எரியிற அந்த மாபெரும் லட்சிய நெருப்ப இந்த சமூகம் தூவின ஏளன பேச்சுகளும் உங்களோட கடந்த கால தோல்விகளும் சேர்ந்து இன்னும் அணைக்கலன்னு அர்த்தம். உங்க உள்ளுக்குள்ள இன்னும் அந்த வெறி அப்படியே தான் இருக்கு. 30 வயசை தொட்ட உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த மாயை இப்போ உங்களை விட்டு அடியோட விலகி இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த அத்தனை போலி விதிகளையும் மத்தவங்களோட உங்களை ஒப்பிட வச்ச அந்த டிஜிட்டல் பொறிகளையும் நாம முழுமையா உடைச்சி எரிஞ்சாச்சு. இனிமேல் உங்களை முடக்கி போட இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கண்ணாடியில போய் உங்க முகத்தை நேருக்கு நேரா பாருங்க. அங்க நிக்கிற அந்த மனுஷன் கிட்ட சொல்லுங்க, நீ இதுவரைக்கும் பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் போதும். அதையெல்லாம் ஒரு மாபெரும் பாடமா மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இந்த 30 வயசோட முதிர்ச்சியோட ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு உங்க உள் மனசுக்கு ஒரு ஆழமான கட்டளையை இடுங்க. உங்க வாழ்க்கையோட பேனா இப்போ உங்க கையில தான் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க எழுதின பக்கங்கள் கசப்பானதா இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நீங்க எழுத போற பக்கங்கள் உங்களோட அசாத்தியமான உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் ஒரு மாபெரும் வெற்றி காவியமா மாறப்போகுது.
இந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டு 4 நிமிஷம் மோட்டிவேஷன் எனர்ஜியோட இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் பழையபடி உங்க சோம்பேறித்தனத்துக்கோ இல்ல விரக்திக்கோ போறதுக்காக நாம இவ்வளவு தூரம் பேசல. இது உங்க வாழ்க்கையில ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு மாபெரும் அலாரம். வயது அப்படின்றது வெறும் எண் தான். சாதனைக்கு தடையே கிடையாதுன்றத நீங்க இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டணும். உங்க கூட படிச்சவன், உங்களை ஏளனமா பார்த்தவன், இவன் இன்னும் செட்டில் ஆகலையே அப்படின்னு கைகாட்டி சிரிச்சவன் அத்தனை பேரும் வாயடைச்சு போய் நிக்கிற அளவுக்கு உங்களோட அடுத்த 5 வருட உழைப்பு ரொம்ப தீவிரமா இருக்கணும். அதுக்கான சபதத்தை இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து எடுங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? 30 வயசை தொட்டுட்டீங்களா இல்ல 30களுக்குள்ள பயணிக்கிறீங்களா? இந்த வயசுல நீங்க எதிர்கொள்ற மிக கொடூரமான மன அழுத்தம் என்ன? உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களை எந்த வார்த்தையால காயப்படுத்தினாங்க? அதை அப்படியே கொஞ்சம் கூட தயங்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை வெளியே கொட்டுனா மட்டும்தான் அங்க புதுசா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால ஏத்திக்க முடியும். உங்க கமெண்ட்டை படிக்கிற இன்னொரு மனுஷனுக்கும் நாம மட்டும் தனியா போராடல, நம்மள மாதிரி இங்க எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மாபெரும் ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பையாவது மூட்டியிருக்கு, உங்க மனசுல இருந்த ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சிருக்குன்னு நீங்க மனசார நம்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே 30 வயசை தொட்டுட்டு லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகலையேன்னு நைட்டு பூரா தூக்கம் இல்லாம தவச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த ஒரு ஷேர் ஏதோ ஒரு மூலையில விரக்தியோட விளிம்புல இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையையே மாற்றி அமைக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல ஆழமான வாழ்க்கை ஞானம் நிறைந்த வெறித்தனமான ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சிந்தனைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான புதிய அத்தியாயம் இப்போதே ஆரம்பமாகிடுச்சு. நிமிர்ந்து நில்லுங்க, சாதிச்சு காட்டுங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட மாபெரும் சகாப்தத்தை நோக்கி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பயணிக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.